நம்முடைய திசைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் ஜனனத்தில் பிறந்த ஜனனத்தில் இருந்தே 4வது திசையாக சனி திசை வந்தால் மாரகம் என்று ஒரு கணக்கு சொல்லுதா? அப்ப சனி திசை மாரக திசை என்று சொன்னால் நம்ம அந்த விதிகளை சரியான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொன்னோம்னா 4வது திசையாக சனி திசை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் என்று சொன்னால் செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் 4வது திசையாக சனி திசை வரும். அப்ப 4வது திசையாக வரும் பொழுதே செவ்வாய் என்ற கணக்குப்படி பார்க்கும் பொழுதே முதல் திசை அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த செவ்வாய் திசை முழுசாக நம்ம வந்து 7 வருஷமாவே கணக்கிட்டு இருக்கலாம். அதுக்கடுத்து ராகு திசை 18 வருஷம், இது 1வது திசை, இது 2வது திசை, இது 3வது திசை, ஒரு திசை 16 வருஷம். அடுத்து 4வது திசை சனி திசை. இதெல்லாம் போட்டீங்கன்னா 9, 6, 15, 15, 8, 23, 23, 7, 30, மீதி 3, 4, 5, 6. நமக்கு ஜோதிட விதி என்ன சொல்லுது? சனி திசை 4வது திசையாக வந்தால் அவர்களுக்கு மாறாங்க. அப்ப இந்த 3 நட்சத்திரத்துல செவ்வாய் நட்சத்திரத்துல பார்க்கிறவங்களுக்கு 60 வயசுக்கு மேல அந்த ஜாதகர் இருக்கக்கூடாது, அல்லது கண்டத்துக்கு மேல நடக்கணும் என்பதை ஜோதிட விதி சொல்லியிருக்கா. ஆனால் அதுபடி நடக்குதா? கொஞ்சம் லாஜிக்கா யோசனை. ஜோதிடம் என்பது நம்மளை நாடி வருபவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஜீவனம், தொழில். அவர்களுக்கு நன்மையான காலகட்டங்களாக இருந்தால் நீ வந்து நன்மையான காலகட்டங்கள் இதை பயணித்து செய், தீமை இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கிடு. நம்முடைய ஜோதிடம் கற்றவர்களுக்கும் ஜோதிடம் கற்காதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, சில பேர் ஜோசியர் சொல்றாங்கன்னா ஜோசியர் குடும்பத்துல, ஜோசியரை தவிர மற்றவங்க குடும்பத்துல மனைவியோ மக்களோ தவறு பண்ணாலோ அல்லது அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தாலோ ஜோசிய வீட்டுக்கு இது நடக்குதுன்னா ஜோசியர் வந்து கடவுளே கிடையாது, ஒரு கால கடிதம். ஜோசியருக்கும் எல்லாம் நடக்கும். ஆனால் ஜோசியர்களுக்கு மற்றவர்களுக்கும் என்ன விஷயம் என்று சொன்னால், ஜோதிடர்கள் ஒரு தெரிந்த ஜோதிடர்கள் அவர்களுக்கு இயற்கையாகவே நடக்கக்கூடிய அமைப்பை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விலகிக் கொள்வார்கள். மற்றவர்கள் அடிபட்டு நொந்து நூலாய் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மகிட்ட வருவாங்க. இதானே கணக்கு. சில மக்கள், பொதுவான மக்களுடைய கருத்து என்னன்னா, ஒரு ஜோதிடனாக இருந்தால் அவன் வந்து குடும்பத்துல அவன் பிள்ளையோ பசங்களோ அப்பனோ அம்மாவோ மனைவியோ மக்களோ அல்லது உடன்பிறந்த சகோதரியோ அவர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், அல்லது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். உடனே நம்ம என்ன சொல்றான் தெரியுமா? இது மிகப்பெரிய ஜோசியர் சொன்னா இதெல்லாம் கணிக்க தெரியலையான்னு கேட்டோம்னா, கணிக்க தெரிந்தாலும் இயற்கையாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை, அவனுடைய கர்மாவை எப்பேற்பட்ட ஜோசியனாலையும் கண்டிப்பாக தடுக்க முடியாது. அதிலிருந்து வரக்கூடிய கொடுமையில் இருந்து கொஞ்சம் விலகிக் கொள்ளலாம், அதில் வரக்கூடிய துன்பங்களை துயரங்களை கொஞ்சம் விலகிக் கொள்ளலாமே கூடிய கர்மாவுடைய கணக்கை, பிறப்பையும் இறப்பையும் இறைவன் ஒருவனே, பிரம்மன் ஒருவனே நமக்கு செய்கிறார். அப்ப ஒவ்வொரு அமைப்பிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன் உருவாக்குவதற்காக வேண்டி இயற்கையை படைக்கப்பட்டிருக்கோம். இப்ப நம்ம இருக்கிறோம், நமக்கு காற்று, நீர், உணவு, இந்த எல்லா விதமான பஞ்சபூத சத்துவத்துல நிலத்தத்துவமும் இருக்குது, நீர் தத்துவமும் இருக்குது, ஆகாயம் ஏற்கனவே ஆகாயத்திலிருந்து நம்ம வரக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்குது, அக்கினி தத்துவம் இருக்குது, மண் தத்துவமும் இருக்குது. அக்கினி தத்துவம் என்ன? நம்ம உடம்புல இயங்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள், உடம்புல இயங்கக்கூடிய அந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமியினுடைய சுழற்சி, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய உஷ்ணங்கள், இது பூராமே இந்த அக்னி தத்துவத்தோடு இயங்குது. அப்ப பிரபஞ்சத்தினுடைய அமைப்புல 96 வகையான தத்துவங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு கரு, இந்த உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய ஓரறிவு ஜீவராசியிலிருந்து 6 அறிவு ஜீவராசிகள் வரைக்கும் 24 தத்துவங்களுடைய அடிப்படையில் உருவாகுது. தாயினுடைய வயிற்றுக்குள்ள உருவாகுது. அதுதான் கருவறை. அந்த கருவறை தான் உலகத்தினுடைய இதுவரை யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமான சூழலான இடம். ஒரு உதாரணத்துக்கே ஒரு பெரிய ஏரி இருக்கு, இடம் குளம் இருக்குது. அங்க வந்து நல்லா தண்ணி இருக்கும்போது தலைப்பரட்டா, தவளை, மீன்கள் இதெல்லாம் உருவாகுது. இன்னைக்கெல்லாம் மீன்கள்லாம் இல்லை. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மீன்கள் இருக்கும். இன்னைக்கு பூரா வந்து என்னன்னா கொசு அடிக்கிறதுக்காக வேண்டி இந்த பூரா இனங்களிடம் மருந்து அடிச்சு அதுல வரக்கூடிய கொசுகளுடைய உணவு, அதாவது உலகத்துல விஷப்பூச்சிகள் எப்படி நன்மையான பூச்சிகள் என்று சொல்லக்கூடிய வண்ணத்து பூச்சி, அதுபோக வந்து பாத்தீங்கன்னா பறக்கக்கூடிய விவசாயத்துல பறக்கக்கூடிய தட்டான்னு சொல்லுவாங்க ஒரு பறவை,
அதாவது பட்டாம்பூச்சி, இதுக்கு நம்ம பட்டுப்புழு பூச்சி, இப்படி நம்மளுடைய இந்த உலகத்திற்கு அடுத்த பிறவிக்கு தேவையான உணவு வகைகளை செய்யக்கூடிய புழுக்கள், பூச்சிகள், நன்மையான பூச்சிகள் இருக்கும் பொழுது தீமை எங்களெல்லாம் நன்மை இருக்கிறதோ அதற்கு எதிர்மறையான தீமைகள் கண்டிப்பாக பிரபஞ்சத்தை கொண்டே வளர்பிறையில் உருவாகக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்திற்கு தேவையான உற்பத்தியான விஷயங்களையும் தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட திதிகளுக்கு மேல பிறக்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா விஷ சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். அப்ப ராஜநாகம் மிக கொடூரமான விஷயம். அது ஒரு உலக உயிரினங்களிலே நாகங்கள், பாம்புகள், ராஜநாகங்கள் சொல்லும் போது அது கொத்தவே வேண்டாமா, அதனுடைய விஷத்தை பாய்ச்சினாலே முடிஞ்சு போயிடணுமா. ஆனால் இறைவனுடைய படைப்பு அப்பேற்பட்ட பாம்பையும் அடக்கக்கூடிய பாம்பாட்டியையும் ஒருத்தர் படைத்து வச்சிருக்கிறார், பிரபஞ்சம் படைத்து வச்சிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு மிருகத்தை, ஒரு விலங்கை, ஊர்வன சம்பந்தப்பட்ட விஷயத்தை நடத்தி வச்சிருக்கிறார். அது மாதிரி உருவங்கள்ல மிகப்பெரிய உருவம் விலங்கினம் எது? யானை. அதை பாத்தீங்கன்னா அது யானை தன்னுடைய அந்த செயல்பாட்டுக்கு யாரு சொல்லுதோ அது யானைப்பாக அங்குசத்தை வச்சு கட்டுப்படுத்துற அளவுக்கு அந்த யானை, வலிமையான யானையையும் கட்டுப்படுத்தக்கூடிய யானை பாகனையும் இறைவன் படைத்திருக்கிறாங்க. அப்ப எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த பூலோகத்தில் தீர்வு உண்டு. அப்ப அந்த தீர்வை சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை, அந்த வாக்கு என்பது என்ன, சிந்திச்சு செயல்படக்கூடிய தன்மை. அவசரப்பட்டு என்ன கேட்டீங்கன்னா கோபப்படுவதும் வார்த்தைகளை அதை பொதுவா சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, வாயையும் பர்சையும் திறக்காம இருந்துட்டாலே அந்த குடும்பம் சிறப்பான குடும்பம். அதுக்காக கஞ்சத்தனம் பண்ணக்கூடாதுன்ற கேரண்டி இல்ல. இது எதுக்கு இந்த இன்ட்ராடக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரம் இவ பாகிஸ்தானாதிபதி, இவ அட்டமாதிபதி, இவ விரையாதிபதி என்பதை ஒரு லக்கணம், பிறந்த லக்கணத்தை வைத்துத்தான் நிர்ணயம் செய்கிறோம். ஆனால் பிரபஞ்சத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பூலோகத்துல நம்ம இருக்கக்கூடிய ஒரு உயிர் ஒரு சிறு எறும்புக்கு சமானம். அப்ப பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை வைத்துத்தான் ஒரு ஜனனத்தினுடைய அமைப்பு இருக்குதே ஒழிய ஒரு தனி மனிதனுடைய பிறந்த லக்னம் வான்மண்டலத்தில் இயங்கக்கூடிய கிரகங்களையோ அவளது அன்றைய பிறக்கும் பொழுது என்ற கோச்சாரத்தில் பயணிக்கக்கூடிய ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையோ எப்படி இயக்கும் என்பதை நாம் ஏன் தவறுதலாக சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னா, நமக்கு முன்னோர்கள் எல்லாத்தையும் சிறப்பாகவே சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு, மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர்களை பெரும்பாலும் ஜோதிடத்தில் 90% சமாதானப்படுத்துவதற்காக வேண்டிதான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. 90% சமாதானப்படுத்துறதுக்கு தான், தீர்வு கிடையாது. இப்போ மருத்துவத்துல ஒரு டாக்டர் போறோம், செக் பண்ண சொல்றாரு, உனக்கு இந்த மாதிரி காய்ச்சல் 10 நாளா இருக்குன்னா உடம்பு 4 மாத்திரையும் கொடுக்குறாரு, ஊசியை போடுறாரு, செக் பண்ண சொன்னாரு. உனக்கு கிருமி ரத்தத்துல கிருமி இருக்கு, இதுக்கு குளுக்கோஸ் போடு, இல்ல கல்லடப்பு இருக்குது, ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்றத டெஸ்ட் பண்ணி சொல்றாரு. அவருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய நோய்களை சரியான முறையில் கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வேலைதான் மருத்துவருடைய வேலை. ஜோசியருடைய வேலை என்ன? உனக்கு 5 ராகு இருக்கு, 7 சனி இருக்கு, உனக்கு 2 பொண்டாட்டி, இன்னைக்கு பிள்ளைய ஜாதகத்துல இருந்தா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறி போயிடும், 2 குடும்ப ஸ்தானத்துக்கு உண்டான கணக்கு அப்படின்னு பயப்படுத்தி மக்களை நம்ப வைத்து ராகு கேது தோஷம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பெரும்பாலும் நம்முடைய ஜோதிடம் முன்னாடி என்ன சொல்லிருக்குன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் தோஷத்தையும் ராகு கேது தோஷத்தையும் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. அதை மீறி அடுத்த ஸ்டெப்பா போகும்போது 5 ராகு இருந்தால் புத்திர பாக்கியம் இல்லை, 5 ராகு இருக்கிறவங்க குழந்தைகள் இருக்காதா, இப்படி ஒரு தவறான கண்ணோட்டத்தை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கிரதங்கள் இருக்குது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொன்னா அந்த காலகட்டத்துல விளக்கே கிடையாது. அன்றைய ஜோதிடம் அன்றைய இருக்கக்கூடிய மன்னனுக்கும் அந்த குறுநில மன்னர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் மட்டும்தான் ஜோதிடம் சொல்லப்பட்டிருக்கிறது, சாதாரண மக்களுக்கு ஜோதிடம் சொல்லப்படவில்லை. அப்போ ஒரு 80 வருடங்களுக்கு முன்னால் திருத்தப்பட்ட ஜோதிடம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்களே ஒழிய, அப்ப அந்த ஜாதகத்தை, அந்த நோட்டை எழுதும் போது அல்லது புத்தகத்தை எழுதும் பொழுது அந்த புத்தகத்தை எழுதினவருடைய வலிமை என்ன, அவருடைய திறமை என்ன, அந்த காலகட்டத்தில் நடந்த சூழ்நிலையுடைய அனுபவத்தை தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய ஜோதிடத்தை சரியான முறையில் யாரும் சொல்லவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்ப அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது சொன்னா நடக்கணும்ல. இடுகதிரும் செவ்வாயும் எங்கிருந்தாலும் இளவயதில் விதவை. சூரியன் செவ்வாய் சேர்ந்துட்டா அந்த புள்ள ஜாதகத்தை முடிஞ்ச அளவுக்கு ஜோசியாளர்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல
அவனுக்கு கல்யாணம் பண்ண விடாம எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆயிலி நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், ஆயிலியம் மாமியாருக்கு ஆகாது, மூலம் மாமனாருக்கு ஆகாது, விஷாகமும் கேட்டையும் தனக்கு வரக்கூடிய துணை, அது கணவனோ அல்லது மனைவியோ அவர்கள் சார்ந்தவர்களுக்கு ஆகாதுன்னு சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் சரிதானா? இது நடைமுறைக்கு சாத்தியமா? இதையெல்லாம் இந்த தோஷங்கள் எப்படி ஏற்பட்டது, இது எப்படி ஏற்படுகிறது, இந்த தோஷங்களை எப்படி சரி செய்வதே, இது பூரா நம் முன்னோர்கள் நம்முடைய தெய்வ வழிபாட்டின் மூலியமாக இந்தந்த ஜாதகருக்கு இந்தந்த கிரக அமைப்புகள் இருந்தால் இந்தந்த விஷயத்தில் அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த 12 மாசங்கள்ல 2 மாசங்களை ருதுக்களாக பிரித்து, வசந்த காலம், கார்காலம், ஹேமந்தம், அது போய் கேட்டா இப்படி ஒவ்வொரு விதமான சரத்து ருதுக்களாக பிரித்திருக்கிறார்கள். ருதுகள் என்பது பரப்பு. அப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ருதுவுக்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 21 வயசுக்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அவனுக்கு எந்தெந்த கிரகத்தினால் தோஷங்கள் ஏற்படும், அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்குண்டான வழிமுறைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தை தாண்டினும் மக்கள் வெளியில் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள். இதுல பாத்தீங்கன்னா 2 வகையான நபர்களுக்கு, அதாவது ஒரு அறிவு சார்ந்த எவனோ ஜோதிடன், அதாவது கோயில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இந்த ஜோதிடத்தை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஜோதிடத்தை மட்டும் பயணிக்கக்கூடிய சில விதமான கம்யூனிட்டிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி தனக்கு தானே சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட விஷயம்தான் இந்த வாழைமரத்துக்கு தாலியை கட்டுறது, ராகிய தோஷத்துக்கு பண்றது, அதை செய்யறது, இதை செய்யறது, இதெல்லாம் செய்யறது சரியா, இதையெல்லாம் எப்படி செய்தால் நமக்கு சரியா வரும் அப்படின்றது உங்களுக்கு இந்த 15 நாள் அளவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும் என்பதுல. இப்ப யாரோ ஒருத்தர் ஜாதகத்தை கொடுங்க. இப்ப இந்த ஜாதகம் பலாபலனுக்கு வந்திருக்குது, 95 பிறந்திருக்குது. இப்ப 30 வயசு முடிஞ்சு 31வது வயசு இவருடைய ஜாதகத்துல நடப்புற போயிட்டு இருக்குது. கரெக்டா? 95 இல்ல 29 முடிஞ்சு 30 வரப்போகுது. கரெக்டா? இப்ப இந்த காலகட்டத்துல இவருக்கு தேவையான விஷயம் என்ன? இவருக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு படிச்சிருப்பாரு, ஒரு வருமானம் இருக்கணும், வாழ்க்கையில அடிப்படை ஆதாரம் இருக்கணும், அதுக்கப்புறம் திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் இருக்கணும். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு என்னங்கன்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடிய 8வது கோள், பூமி 8வது கோள், நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பூமிக்கு மேற்பரப்புல சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் புதனும் சூரியனும் இருக்கிறாங்க. பின்புறத்துல பாத்தீங்கன்னா, பின்பக்கம் பூமிக்கு கீழ்மட்டத்துல செவ்வாயும், அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவானும் சனி பகவானும் பயணிக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா அறிவியல் ரீதியான விஷயங்கள். அப்ப இந்த பூமிக்கு மேல்பரப்பில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பார்வை சூரியனுடைய தாக்கத்தால் தன்னுடைய 7ஆம் பார்வையை மட்டும்தான் தன்னுடைய ராசி தான் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கும் என்பதுல ஒரு மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறது. அப்ப சந்திர பகவான் பூமிக்கு மேல்பரப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு நம்முடைய பூமியையும் சுற்றி வருகிறது ஒண்ணு. அது மாதிரி பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது ஒரு வருடம். அப்ப சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரியன் என்ன இந்த உலகத்திற்கு அவன்தான் ஆத்மாவிற்கு அதிபதி. சூரியன் இல்லாதவர்கள் இந்த உலகம் பிரபஞ்சம் இல்லை, நம்ம இல்லை, ஜாதகம் இல்லை, யாருமே இல்லை. இதெல்லாம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைச்சு கற்பனைக்கு எட்டாத விஷயத்துல கணக்கிட்டு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. நம்ம இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கிறதாகவே இருக்காது. மனிதர்கள் இல்லை, பறவைகள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப ஏன் பூமிக்கு மட்டும் இந்த விஷயம் அப்படின்னா, 8வது கோள் என்று சொல்லக்கூடிய கணக்குகள்ல வரிசை கிரகமாக ராகு கேதுகள் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள், அது சூரியனுடைய மேற்பரப்பு பூமியினுடைய மேற்பரப்புக்கு பட்டு பின்னாடி வரக்கூடிய நிழல் பகுதி ராகுவாகவும், சந்திரனுடைய பகுதி பட்டு பின்னாடி வரக்கூடிய நிழல் பரப்பு கேதுவாகவும் ராகு கேதுகளாகவும் இருக்கிறது. அப்ப இந்த ராகு கேதுகள் 180 டிகிரியில தன்னுடைய பரிசத்தை, ஏதாவது தன்னுடைய ஈர்ப்பு சக்தியை இருக்கின்ற காரணத்தினால்தான் உத்தராயணம் தட்சிணாயணம் வருகிறது. அதுல ஒண்ணு மாற்றம். அந்த பூமியுடைய கணக்குல லாட்டிடியூட் லாங்கிடியூட், அதாவது அட்சரேகை தீர்க்கரேகை என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு உண்டான மைய புள்ளிக்கு உண்டான கிரகம் எதை எப்படி சொல்லிக்கிறீங்கன்னா ராகு பகவானும் கேது பகவான். எப்படி பூமிக்கு இந்த பூமியை சுற்றுவதற்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, உயிர்கள் அனைத்துக்கும் உருவாக்கி
அந்த உருவாக்கக்கூடிய விஷயங்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்களை உயிரோட்டமாகவும் ஒரு மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பிரி டேட் எல்லாம் கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா ராகுகளும் கேதுகளும். ஆகையினால இந்த நம்ம வாழக்கூடிய பூமி 8வது கிரகம் என்பதை நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன் நியூமராலஜில சனி பகவானுக்கு கோள்கள்ல வரிசையில கணக்கிட்டு பார்க்கும்போது சூரியன் முதன்மையான கிரகம், 2வது சந்திரனுக்கும், 3வது குரு பகவானுக்கும், 4வது ராகு பகவானுக்கும், 5வது பாத்தீங்கன்னா புதன் பகவானுக்கும், 6வது சுக்கிரனுக்கும், 7வது கேதுக்கும், 8வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7வது பாத்தீங்க கேது பகவானுக்கும், 8வது சனி பகவானுக்கும், 9வது செவ்வாய் கோள்களுக்கும் கொடுத்திருப்பாங்க நியூமராலஜில. அது பானசாஸ்திரத்தினுடைய அடிப்படையில மேலை நாடுகளுக்கு, நம்முடைய மேலை நாடுகள் கீழே நாடுகள் என்று சொல்லக்கூடிய கணக்குகளுக்கு அவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் அந்த மேலை நாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் உலகத்தை சூரியனுடைய ஆதிக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் உலகத்தை ஆளக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அப்ப மேலை நாட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடியவங்க அவர்கள் உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வார்கள். காரணம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா கீழே நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகள் பூராமே சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் நம்முடைய பூலோக இயக்கம் இயங்குது. இதை பொதுவா ஒரு ஜோதிடர்கள் அடிப்படை அறிவோடு வானசாஸ்திரத்துல நம்ம பயணிக்கணும். அப்ப 8 பிரிக்கும் பொழுது ஒரு 8 வயசுக்குள்ள ஒரு குழந்தை பேசலாம், ஒரு குழந்தை நடக்கலாம், ஒரு குழந்தை ஆக்டிவ் இல்லைன்னா 8 வருஷத்துக்கு மேல நீங்க எத்தனை கோயிலுக்கு போய் மாட்டிக்கிட்டாலும் சரி, எத்தனை விதமான வைத்தியங்களை பார்த்தாலும் சரி, அது நிச்சயமாக இயற்கைக்கு புறமானது. 8 வயசுக்குள்ளதான் பேசணும் ஒரு குழந்தை, 8 வயசுக்குள்ளதான் படிக்கணும் ஒரு குழந்தை, 8 வயசுக்குள்ளதான் ஆக்டிவா இருக்கணும். அப்ப ஓரட்டில் நடைபெறணும், மொழி பேசணும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா மழலை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பேசணும். இது இறைவன் இயற்கைக்கு கொடுத்த விஷயம். அது எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. பிராணிகள்ல பாத்தீங்கன்னா எல்லா பிராணிகளும் குட்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இதுல கழுது குட்டி பாத்தீங்கன்னா, கழுது குட்டி பிறந்ததுல இருந்து குட்டியை பாத்தீங்கன்னு வச்சுக்கிறேன், அது மாதிரி மான்குட்டி, யானை, ஒட்டகச்சிவிங்கி, இந்த மாதிரி கிரகங்கள் குட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா மிக அழகாக அற்புதமாக இருக்கும். ஆனா கழுதையெல்லாம் வயசாக அதனுடைய நிறம் மாறி. அப்ப இந்த 8 வயசுக்குள்ளதான் ஒரு மழலையுடைய தன்மை, மழலையை உருவாக்கக்கூடிய விதம், அந்த மழலையை அதாவது என்ன கேட்டா தாய் தகப்பன் கொண்டு போகக்கூடிய விஷயத்தை 8 வருஷமாகவும், அதற்கப்புறம் 8 வருஷம் 16 வயசு என்பது பருவ மாற்றங்கள் உடலில் ஏற்படுகிறது. அப்போ ஒரு ஆணாக இருந்தால் கல்வியினுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கல்விக்கு அந்த 16 வயசுக்குள்ள அவன் கல்வி சார்ந்த விஷயத்துல தெளிவில்லாத பட்சத்தில் அவன் அதற்கு மேல் கல்வியை கடமைக்காமதான் செய்ய முடியுமே உடைய இயற்கையோடு அவன் கல்வியை பயணிக்க முடியாது. அதனாலதான் 16 வயசுல 9வது முடிச்சு 10வது என்று சொல்லக்கூடிய ஒரு அவனுடைய அடுத்த கல்வி சம்பந்தப்பட்ட தகுதியை இயற்கை இறைவன் படைத்திருக்கிறார். நீங்க பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள், அரசியல் நம்ம ஓட்டு போடக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பருவநிலைகள், லீவு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களால் சில விஷயங்களை இயற்கையாக இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கொடுத்துருவாங்க. இந்த ஏப்ரல் மாசம் மே மாசத்துல பாத்தீங்கன்னா இப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில அலுவலகங்கள் செயல்படாது. முக்கியமாக நீதித்துறை செயல்படாது. பார்த்துருக்கீங்களா? மே மாசம் ஏப்ரல் மாசத்துல நீதித்துறை, அதாவது நீதி சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள் கூட அது கம்பல்சரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முக்கியமாக ஏப்ரல் மாசத்துல நீதிமன்றங்களை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? உண்டா இல்லையா? ஏப்ரல் மே மாச காலகட்டங்கள்ல நீதிமன்றங்கள் செயல்படாது. இந்தியாவுல இருக்கா இல்லையா? ஏன் அந்த ஏப்ரல் மே மட்டும் வச்சிருக்கிறாங்க? ஏன் செப்டம்பர் அக்டோபர்ல வச்சுக்கலாம்ல? சரி, ஏப்ரல் மாசத்துல சித்திரை மாசத்துல சூரியன் எந்த ராசி மண்டலத்தில் பயணிக்கிறான்? சூரியன் எந்த ராசி மண்டலத்துல பயணிக்கிறான்? மேஷத்துல. அந்த ராசி மண்டலத்துல எந்த கிரகங்கள் உச்சம், எந்த கிரகங்கள் நீக்கம்? சூரியன் படமாக இருக்கும் போது ஏன் அடிக்க அங்கே சனி பகவான் நீச்சம் ஆகிறான். ஏன் சனி பகவான் நீச்சம் அப்படின்னா, நீதிக்கு இந்த கலியுகத்திற்கு நீதி தேவன் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் நீச்சமாகக்கூடிய அந்த மேசராசி மண்டலத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில், அப்ப சனி பகவான் நீச்சமாகக்கூடிய காலகட்டத்துல ஒரு நீதி சொல்லக்கூடியவர்கள் சரியான முறையில் அவர்களுக்கு தெளிவான இயற்கையினுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு நீதி வழங்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி கிரகங்களுடைய அடிப்படையில உங்களுக்கு சனி பகவான் நீச்சமாகக்கூடிய சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல நீதிக்கு ஒரு விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள். இது மனுநீதி தர்மத்தினுடைய சட்டம்.